அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல், குரல் எண் 1222. புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை துன்பம் கொண்ட கண்களை உடைய மயங்கிய மாலை பொழுதே. மாலை பொழுதுக்கு ஒரு கண்கள் இருக்கான், அதுல துன்பம் இருக்குதான். என் கணவர் போல் உன் துணையும் கொடுமையானதா? நீ வாழி என் கணவர் போல் உன் துணையும் கொடுமையானதோ என்று கேட்கிறார். ஓ dizzy evening with painful eyes, long live. Is your companion also so cruel as mine? என் துடிப்பா. துன்பம் தோய்ந்த கண்களுடன் மயங்கும் மாலை வாழியவே உன் துணையும் எனது போல கொடியவரோ? துன்பம் தோய்ந்த கண்களுடன் மயங்கும் மாலை பொழுதே வாழியவே உன் துணையும் எனது போல கொடியவரோ? கவிப்பேரரசு உரை. மங்கி மயங்கிய மாலை பொழுதே எம் போலவே நீயும் ஒளி இழக்கிறாய். ஏன்? தலைவி தலைவனை பிரிஞ்சிருக்கிறதுனால ஒளி இழக்கிறாய். எம் கணவரைப் போலவே உன் துணையும் கொடுமையுடையதோ? ஏன்னா கணவர் பிரிஞ்சு போயிட்டான், பாவம் நீயாவது வாழ்ந்து போ என்று மாலையை வாழ்த்துவதாக கவிப்பேரரசு உரை கொடுக்கிறார். ஏன்னா இந்த தலைவிக்கு தலைவன் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையில என்னென்னமோ தோணுதுங்க. மாலையை வாழ்த்துறா, போன குரல்ல மாலையை திட்டுறா, இந்த மாதிரி இந்த குரலையும் வாழ்த்துறா. என்ன வாழ்த்துறா? பாவம் என் புருஷனும் வெளியூர் போயிட்டான், நீயும் பாவம் தனியா சுத்திட்டு இருக்கிற, உனக்கும் யாரும் துணையில போல் இருக்கு, அதனால நீயும் மங்கிட்டே வர. ஏன்னா மாலை மங்கி இருள் வரும் இல்லையா, அந்த சூழலை எடுத்து சொல்ற குரல். என்ன குரலுங்க? அந்த மாதிரி மங்கிட்டே போற, நானும் அப்படியே மங்கிட்டே போறேன். தலை சீவல, முகம் கழுவல, பூ வச்சுக்கல, பொட்டு வச்சுக்கல, நானும் மங்கி இருக்கிறேன், நீயும் மங்கி இருக்கிற. என் துணைதான் கொடியவன், என்னை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டான். உன் துணையும் கொடியவனோ? உன்னை விட்டு எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையா அவன் அப்படின்னு எப்பவுமே நம்ம என்னன்னா கூட்டம் சேர்த்துவோம். தனியாளா இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும், நம்மள மாதிரி அவன் அப்படின்னு சொல்லி கூட்டம் சேர்த்துவோம். வெளிநாடுலாம் போறேன்னு வச்சுக்கோ, அங்க ஏதாவது தமிழ் குரல் கேட்டா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, அட நம்மாளு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த மாலை மங்கிய மாலை மயங்கும் மாலையை பார்த்து தலைவி சொல்றா நம்மாளு அப்படின்னு. அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு மனக்கிலேசம், மனப்பிரமை தலைவிக்கு ஏற்படுகிறது. இதுக்கு ஒரு பாடல். உன் கோயில் சேர பூத்திட்ட பூனான் உன் நெஞ்சிலாட பூஜையும் என்னால் நினைவினில் ஆடும் என் கண்ணினோரம் நீ வந்து நின்றால் அது சுகமாகும். தலைவனை அணைத்திடவா, மடியை தலையணை ஆக்கிடவா, இருகரம் சேர்த்திடவா, இல்லை எனையே திடவா. மாலை நம்மை வாட்டுது, மனநாளை இமை தேடுது, நாட்கள் நகராதோ பொழுதும் போகாதோ என்று டி. ராஜேந்தர் பூக்களை பறிக்காதீர்கள் என்ற படத்தில் இசையமைத்து பாடல் எழுதி கொடுத்திருப்பார். இந்த பாடலை அவர் ஒரு அற்புதமான கவிஞர். அவரு தன்னுடைய படத்துக்கு இசையமைச்சு பாடல் எழுதுனா பெரிய விஷயம் இல்ல, பிறருடைய படத்துக்கும் அவர் இசையமைச்சு பாடல் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் வி. அழகப்பன், டி. ராஜேந்தர் இல்ல. அந்த படத்துல கொடுத்த அத்தனை பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மாலை என்னை வாட்டுது என்று தலைவி இந்த குரல் சொல்ற மாதிரியே வரக்கூடிய ஒரு பாடல். புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.